உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்த நாளிலும் கூட சுவாமி நாங்க மறுபடியும் இந்த ஸ்டடியை கண்டினியூ பண்றதுக்கு நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற தருணத்துக்காக நன்றி. சுவாமி இன்றைக்கு பல காரணங்களால மக்களை ஜாயின் பண்ணல சுவாமி. தடைகளை மாற்றி கொடுங்க. சீக்கிரமாய் அவங்க வந்து சேரக்கு இருத்தாங்க. இந்த வேளையில நாங்க தியானிக்கிற அந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அவர்களுடைய வாழ்க்கையில் முறைகளை கற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் தாமே எங்களுக்கும் சில பாடங்களை சொல்லி தரும்படியாகவும் நாங்கள் அதை கற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற அக்காவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். சுத்தத்தோடு பலத்தோடு வந்திருக்காங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து பேசுங்க சுவாமி. கற்றுக்குள்ள எங்களுக்கு நடந்திருக்காருங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். So I've lost track. Are we on 11? Chapter 11? Where? We are in the 11th chapter, verse 23. Verse 23. Okay. So இதுவரைக்கும் நாம வந்து we are in verse 23. ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. எங்கன்னு தெரியல. 2 more persons joined, but now they are not to be seen. What happened? I wonder. என்ன ஓடிடுது, எதனாலன்னு தெரியலையே. 3 people are waiting. So, welcome everyone. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களை பற்றி நாம் இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களிலே நாம 7 பேரை குறித்து பார்த்தோம். அதாவது முதல் 22 வசனங்களில 7 விசுவாச வீரர்களை குறித்து நாம் பார்த்தோம். ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு, இவர்களை குறித்தெல்லாம் நாம் ஈசாக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இப்படி 7 பேரை குறித்து அவருடைய வாழ்க்கையில இருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்ட கர்த்தர் கிருபை புரிந்தார். இன்றைய நாளில நாம மோசேயை ஆரம்பிக்கிறோம். மோசேயில இருந்து மோசேயுடைய காரியங்களை நாம் பார்ப்போம். மோசேயுடைய வாழ்க்கை சரிந்து நமக்கு நல்லா தெரியும். யாத்திராகம புஸ்தகத்துல நாம் மோசேயை பற்றி வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்துல இருந்து நாம பார்க்கும்போது, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. தொடர்ந்து நம்ம அடுத்த வருஷத்துல பார்க்கலாம். இந்த 3 வருஷங்கள்ல நாம என்ன அவரை பற்றி வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, மோசே பிறந்த சூழ்நிலை. மோசே பிறந்தப்போ அவர் வந்து எகிப்துலதான் பிறந்தாரு. அந்த சமயத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைகளா இருந்தார்கள்.
யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக அவர்களுடைய செழிப்பை எல்லாம் பார்த்து அவர்களை அடிமைகளாக்கி அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் மோசே பிறக்கிறாரு. அப்போ அவர் அந்த பார்வோன் ஒரு கட்டளை இடுகிறார். ஏற்கனவே இவங்க ரொம்ப மிகுதி பெருகி பழுத்திருந்தார்கள். ஆகவே அவர் வந்து ஒரு கட்டளை இடுகிறார். ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையிடும் போது அவைகளை எல்லாம் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில போட்டு விடணும். நதி, அதாவது அவங்களுக்கு வந்து நைல் ரிவர் இஸ் ஒரு பிளெஸிங் அவங்களுக்கு. அதோட அது வந்து அவங்கள ஒரு கடவுளாகவும் அதை வணங்குகிறார்கள். அந்த அந்த நைல் நதியில அந்த நதியில போட்டுருணும் அப்படின்றதுதான் அவர் கொடுத்த கட்டளை. இப்போ அந்த சூழ்நிலையில தான் இவர் பிறக்கிறார். ஆனா இவர் பிறந்த உடனே அவருடைய பெற்றோருக்கு விசுவாச பட்டியல்ல ஒருவேளை அவங்க பெற்றோர் பெயர் போடலைனாலும் நாம நல்லா பாக்குறோம். அவங்க பெற்றோரும் இங்க வந்து விசுவாசத்தினாலே அவர்களும் சிறந்து இருந்தார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். எப்படி நமக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கட்டளை வந்து ராஜாவுடைய கட்டளை என்ன, குழந்தைய நதியில போடணும். ஆனா இங்க நாம பாக்குறோம் அவருடைய தாய் தகப்பன்மார் இந்த குழந்தைய பார்த்து அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, இது வந்து இவங்க கண்ட அழகு வந்து ஏதோ நம்ம இன்னைக்கு உலக பிரகாரமா சொல்லக்கூடிய அழகல்ல. இவர்களுடைய அழகு எப்படிப்பட்ட அழகா இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னால், கேத்தலிக் பைபிள்ல இத பற்றி என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் சாதாரண குழந்தை அல்லவென்று அவர்கள் கண்டபடியினாலே. இன்னும் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் கடவுளுக்கு உகந்தவராக இருந்தார் என்று அந்த பெற்றோர் கண்டபடியினாலே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நமக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் இதுல நம்ம எபிரேயர்ல இருக்கு, யாத்ராங்க புஸ்தகத்துல இருக்கு, அப்போஸ்தலர் நடபடிகள்ல கூட 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் அவருடைய பேச்சுல அவர் வந்து மோசேயை பற்றி சொல்லும் போது அவரை திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து, சோ அவருடைய அழகை பற்றி பேசும்போது ஸ்தேவான் என்ன சொல்றாருன்னா, திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் அவனை ஒழித்து வைத்தாங்க. சோ இந்த விசுவாசம் என்ன நமக்கு செய்யுதுன்னு சொன்னா, கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் சட்டங்களையும் மீறுகிற ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. For a right cause, definitely for a right cause. அப்போ அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை இந்த பெற்றோருக்கு கொடுத்ததுனால 3 மாதம் அளவும் அவர்கள் ஒழித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் இதற்கு கொஞ்சமும் அஞ்சல. ஒருவேளை தங்களுக்கு மரணம் நேரிட்டாலும் பரவாயில்லங்கிற ஒரு நிலைமையில அவங்க they were bold enough and they were ready enough to hide this child. ஏன்னா they saw this child had a beauty. அந்த என்ன பியூட்டியா அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, இவர்தான் நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு குழந்தை, இவர் பெரிதாகி இவர்தான் இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கிறவர் என்கிற அந்த அழகை இந்த பெற்றோர் அந்த குழந்தையில பார்த்தார்கள். அதனாலதான் அவங்க வந்து அதை ஒழிச்சு வச்சாங்க. So faith accepts God's plan. நமக்கு அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளவும் கர்த்தருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியவும் உதவி செய்யும். அந்த விசுவாசம் நமக்கு பலன் தரும். அதனாலதான் அந்த பெற்றோரும் அந்த விதமாக they accepted God's plan and they were ready to face even death. அடுத்ததான் நம்ம என்ன பாக்குறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இதத்தான் தாவீது வந்து அவருடைய சங்கீதத்துல 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? If God is my light and if God is my life, who should I fear? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்றார். அந்த தைரியத்துலதான் அவர்கள் அப்படியாக
அந்த குழந்தைய வளர்த்தாங்க. ஆனா 3 மாசத்துக்கு மேல அவங்களால வளர்த்த முடியல. அதனால என்ன செஞ்சாங்க, நைல் நதியில ஒரு நாணல் பெட்டியில வச்சுட்டாங்க. பட் தே வர் வெரி ஷூர் தட் திஸ் பாய் வுட் பி சேவ்ட் அண்ட் திஸ் பாய் வில் ஹேவ் லைஃப் அன்லைக் அதர் சில்ட்ரன். அதுதான் அவங்க விசுவாசம். காணாததை காண்கிற கர்த்தருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் ஏற்ற விதமாய் யோசிக்க அதை 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 ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தைரியம் இந்த விசுவாசத்தினால் உண்டாகிறது. அந்த பெற்றோர்கிட்ட அந்த விசுவாசத்தை நம்ம பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். நாம் இப்ப என்ன பார்க்கணும்னு சொன்னா, டிஎல் மூடி மோசேயுடைய வாழ்க்கையை வச்சு என்ன சொல்றாருன்னா, 40 வருஷங்களா மோசேயுடைய லைஃப பிடிக்கிறார். ஏன்னா 120 வயதுல மோசே மரித்தார். அப்போ முதல் 40 வருஷம் வந்து மோசஸ் took 40 years to know that he was somebody. அவர் தான் யாரு, தன்னுடைய நிலைமைய எல்லாம் உணர்கிற ஒரு ஒரு அளவுக்கு அந்த 40 வருஷத்தை அவர் செலவழிச்சிருக்காரு. ஏன்னா நாம என்ன வாசிக்கிறோம், மோசையை குறித்து அந்த 40 வருஷத்துல அவர் எகிப்தின் அரண்மனையில சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களில வாசிக்கிறோம். சோ அந்த 40 years he wanted to raise himself as somebody. ஒருவேளை அவன் அந்த ஃபேரோவை பார்த்திருப்பான், அந்த ஃபேரோ மாதிரி தானும் வரணும் அப்படிங்கறதெல்லாம் அவனோட அம்பிஷனா இருந்திருக்கலாம் தான். அந்த குழந்தைக்கும் உள்ளத்துல சின்ன வயசுல இருந்து ஐ ஷுட் பி அ லீடர், ஐ ஆம் அ லீடர் அப்படிங்கிற பார்ன் லீடர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்திருக்கும். சோ அதனால அவர் அப்படி நினைச்சுட்டு இருந்தார். பட் இட் டுக் another 40 years to realize that he was nobody. அதுதான் அவர் வனாந்தரத்துல வேய்ந்து கொண்டிருந்த நேரம். அந்த அந்த சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இவர் கற்ற எல்லாவற்றையும் அவர் மறக்கும்படியாக, அவர் இழந்து போகும்படியான ஒரு சூழ்நிலையை அந்த 40 வருஷம் அவருக்கு தந்தது. 1 minute just a minute. So for another 40 years he was roaming like nobody, and he realized that he was nobody. ஏன்னா அதுக்கு முன்னால அவர் தானே தன்னுடைய சொந்த சாமர்த்தியத்தினால, தன்னுடைய சொந்த பலத்தினால அவர் வந்து தலைவர் ஆயிரலாம்னு நினைச்சு கொலையெல்லாம் செய்ய துணிந்தார். பட் God allowed another 40 years for him to realize that he was nobody. Next 40 years வந்து achievement. அந்த 40 yearsல what was proved, God could use a nobody to be a leader. அதுதான் அடுத்த 40 years. So D.L. Moody ரொம்ப அழகா சொல்றாரு, Moses took 40 years to know that he was somebody, took another 40 years to realize that he was a nobody, another 40 years to prove how God can use a nobody. So அருமையா இருந்துச்சு. இந்த விதமாக மோசே வளர்க்கப்பட்டு வந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அந்த மோசஸுடைய பேரண்ட்ஸுடைய faith we should accept, we should understand, and actually we should recognize. And when they perceived that he was specially favored by God, they took measures of faith to save his life despite danger. So அந்த குழந்தைக்கு அந்த விசுவாசம், பெற்றோரின் விசுவாசமே அந்த அடிப்படை வித்தாய் இருந்தது. So a home should be the first school of faith for a child. சின்ன ஒரு குழந்தை உருவாகும் போதே தன்னுடைய பெற்றோருடைய ஜெப வாழ்க்கை, பெற்றோருடைய விசுவாச வாழ்க்கை, பெற்றோருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பெரிய தாக்கத்தை அந்த குழந்தையின் உள்ளத்துல ஏற்படுத்தும். குழந்தை உருவாகின சமயத்திலிருந்தே அந்த அந்த தாக்கம் ஆரம்பிக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். Science proves that even when the child is in the womb, it is able to respond, it is able to perceive so many things. So this kind of
faith starts even in the very small infant stage. சரி, 25-26 இந்த வசனங்களில நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, முதல்ல அவர் ஃபர்ஸ்ட் 24ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை அவர் வெறுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த அப்போ so the faith also needs a choice, demands a choice and a decision. Faith needs a choice and a decision. Every circumstance in life is a once in lifetime opportunity to make the right choice. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொன்றிலுமே சாதாரண உடை உடுப்பதிலிருந்தே it is a choice, it is a decision. So நம்ம நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் எடுக்க வேண்டிய சரியான தெரிந்தெடுப்பும் சரியான தீர்மானங்களும் நம்முடைய வாழ்க்கையை அதுதான் நம் வாழ்க்கையவே உருவாக்குது. So it's a singular opportunity which will come only once. It will not come, it may not come again. ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி அப்படிதானே சொல்லுவாங்க, ஒரு தடவை தான் வரும், அதை வரும்போது கிராப் பண்ணிக்கணும், அது போயிடுச்சுன்னா அதை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஈவன் our life is like that. Our life is so short, our life is so uncertain. நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற நாட்கள், even if we are the latest part of our life, மோசேயினுடைய வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல்லா, மோசேயுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா, மோசேயுடைய வாழ்க்கை ஈவென்ட்ஃபுல்லா, மோசேயுடைய வாழ்க்கை யூஸ்ஃபுல்லா only in the latter part of his life இருந்தது. So no one can say in God's will we are old, we are late அப்படிலாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்குமே சந்தர்ப்பம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு, வந்துட்டே தான் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை சரியாய் பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தை சரியான தீர்மானங்கள் எடுத்து நெவர் இட் இஸ் லேட் நாம வாழ்க்கையில நாம ஆண்டவருக்காக வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சோ இப்போ மோசேயுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு சொன்னா, முதல்ல அவன் மோசே பார்வோனுடைய குமாரத்தி என்று சொல்லப்படுறத அவனுக்கு வெறுத்தான்னு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவன் பேலஸ் லைஃப்னா அந்த பர்த், he first wants to prove that he is a Hebrew, he is not an Egyptian. அந்த பர்த் ரைட்டை அவன் ப்ரூவ் பண்ணணும்னு அவன் விரும்புறான். அதை பண்ணணும்னு நினைச்சா அவன் எவ்வளோ காரியங்களை விடணும், எவ்வளோ காரியங்களை விட்டு கொடுக்கணும்னு he knows very well. He was not a small boy when he did that. He was 40 years old. He was trained in every way. ஆனா அந்த சமயத்துலதான் அவன் அந்த டெசிஷனை அவன் எடுக்கிறான். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பாக்குறோம்ல, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கர்த்தர் அவனுக்கு அழைப்பு கொடுத்த போது, பேதுருவுக்கு அழைப்பு கொடுத்த போது பேதுரு சொல்றாரு, நாங்க எங்களுடைய இதெல்லாம் வேலை, எங்களுடைய வலை, எங்களுடைய அந்த பழகின எங்க தொழில் எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பேதுரு கேட்கிறாரு. ஒருவேளை பேதுரு அப்படி கேட்டிருக்கலாம். ஆனா மோசே இந்த மாதிரி எல்லாம் எதையும் எதிர்பார்க்க, என்ன கிடைக்குங்கிறதுக்காக அவர் அதை விட்டுட்டு வரல. There's a difference. இங்கே இவர் விட்டுட்டு வந்தது, மோசே விட்டுட்டு வந்தது, தான் செய்யறது சரி, தான் கர்த்தருக்கு செய்யற அந்த கர்த்தருக்குன்னு செய்யற அந்த ப்ரையாரிட்டி, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்ட உண்டு பண்ணும். நாம் கர்த்தருக்கென்று வாழுகிற, கர்த்தருக்காய் வாழுகிற அந்த ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், நம் மூலமாய் அவர் பயன்படுத்துவார்.
நம் மூலமாகவும் அவர் பயன்படுத்துவார். அதனால நம்மை பயன்படுத்துறதுக்கு நாம முதல்ல அவருக்கு விட்டு கொடுக்கணும். So faith is not only receiving but also rejecting. So we should learn by faith, and for faith we should reject. We should reject. அடுத்ததை என்ன ரிஜெக்ட் பண்ணாருன்னு பாருங்க. 25ல அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பது நலம்னு அவர் இது பண்ணதாக நாம பார்க்கிறோம். இப்போ இந்த நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடு மனத்தாழ்மையாய் இருப்பது நலம். இப்ப அது எவ்வளவு ஃபிட்டிங்கா இருக்கு பாருங்க. ஸோ ஹீ chose to live with the poor. அவங்க Israelites were slaves. They were living a slave life. Whereas he was living a palace life. இதை விட்டு அங்க போகணும். Moses chose to refuse all the pleasures that he enjoyed in the palace. Palace life ன்னு சொல்லும்போது it's a luxurious life. It is really a sinful life. It is also a pleasureful life. ஆனா கர்த்தரை பின்பற்றணும்னு நம்ம வரும்போது இது எல்லாவற்றையும் விட்டு வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் நம்மகிட்ட சொல்றாரு. You shun all this and come to me. Leave all this and come to me. அப்போ இங்க God calls us to come away from the sinful world. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். And Moses took it boldly in faith. So the strength of faith is proved by the level of self-denial. நாம எவ்வளவு தூரம் கர்த்தருக்கென்று நம்மை விட்டு கொடுக்கிறோம், நம்மை நாம் தாழ்த்துகிறோம், நம்மை நாம் ஒன்றுமில்லை என்று ஏற்றுக்கொள்கிறோம், அதுதான் நம்முடைய அடையாளமே. செல்ஃப் டினையல் சொல்லும்போது நமக்கு விருப்பமானது, நமக்கு நம்முடையதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது, மேன்மை பாராட்டுகிறது, எல்லாவற்றையும் நான் அந்த சுயத்தை விடுவது தான் செல்ஃப் டினையல். அந்த சுயத்தை விடுறதுக்கு நமக்கு மிக கடினம். 17ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம பாக்குறோம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. So when we are bold enough to make the right choice to leave the palace life to this slavery, God blesses us. அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்படி இருக்கும்? உபத்திரவமா இருக்கும். ஆனா இந்த உபத்திரவம் அதிசீக்கிரத்திலே நீங்கும். ஒரு பெரிய கன மகிமையை நாம் பெற்றுக்கணும். இதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம இங்க பாக்குறோம். யோசுவா கூட சொல்வாரு, நாங்களும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு. அப்படி விசி உபாகமம் 30:19, யோசுவா 24:15, 1 ராஜாக்கள் 18:21 நாம இந்த மாதிரி இந்த காரியங்களை பார்க்கணும். சரி, சாய்ஸ் அதை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். ஏன்னா faith demands choice. Choices are hinges of destiny. நம்மளுடைய முடிவு, நம்முடைய நோக்கம், நம்முடைய லக்கு, இதையெல்லாம் நிர்ணயிக்கிறது எது? நம்முடைய தெரிந்தெடுப்புகள். We make choices and they make us. நாம ஒருவேளை சாய்ஸ் நாம தெரிந்தெடுக்கலாம், ஆனா அந்த தெரிந்தெடுப்பு நம்மை உருவாக்கும். Choice is one of the privileges we have. இது கர்த்தர் நமக்கு முதல்ல இருந்தே கொடுத்த அந்த செல்ஃப் வில். நமக்கு அவர் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். God will never force us to do anything, even salvation, even to choose him as Lord and Savior. God will never force. நாம that is the only responsibility we have. That is the only choice we have.
நாம தெரிந்தெடுத்தால் நமக்கு அதற்கு மேன்மையான அடுத்த பெரிய மகிமைகளை அவர் தர்றாரு. ஆனா தெரிந்தெடுக்கிறது நாம தான் செய்யணும். When we say no to something, we are saying yes to something else. So that also we should remember. நான் சின்ஃபுல் வேர்ல்டு வேண்டாங்கிற, பேலஸ் வேண்டாங்கிறேன்னா நான் ஏழ்மையான வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிறேன். I am saying yes to slavery. So Moses' life, palace to slave camp. So this was a very hard choice. அது அவ்வளவு சுலபமான ஒரு தெரிந்தெடுப்பு அல்ல. ஆனா he made it with faith. So விசுவாசம் சொல்லும்போது நம்ம தெரிந்தெடுக்கணும், நம்ம தைரியமாய் கிரியையிலே காட்டணும். பெற்றோர் அன்னைக்கு அந்த குழந்தைய பார்த்து திவ்ய சுபாவம் உள்ள திவ்ய அழகுள்ள குழந்தைன்னு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. அவங்க மனசுல விசுவாசிச்சாங்கன்னு சொல்லி அப்படியே வச்சிருந்தாங்கன்னா பிரயோஜனம் இருந்திருக்காது. கிரியையில காட்டணும், அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு நம்ம பாக்குறோம். எஸ்பெஷலி த மதர். அதைத்தான் நாங்க God wants and God blesses that, recognizes, அங்கீகரிக்கிறார். Moses showed faith when he let God chart his destiny instead of allowing Pharaoh or raw ambition to do it. அவரே தன்னுடைய சுயமாய் எடுத்த முடிவுகளாலோ அல்லது பார்வோன் திட்டமிட்டிருக்கிற காரியங்களாலோ, நம்ம இங்க ஒருவேளை நமக்கு பைபிள்ல நமக்கு தெரியலனாலும் வரலாற்று புத்தகங்கள்ல பாக்குறோம். The great Pharaoh was very fond of Moses when he was growing in the palace. So to what extent-னா அவருடைய ஓன் சன்னுக்கு அடுத்த இது அந்த ஃபேரோ இதை கொடுக்கறதுக்கு பதிலா மோசைக்கு கொடுக்கறதுக்கே அவர் ஆயத்தமா இருந்தார். மோசஸ் வாஸ் த கிராண்ட் சன். ஆனா அதற்கே அவர் ஆயத்தமா இருந்தார். அப்ப அந்த ஒரு நிலைமைய மோசே வேண்டான்னு தள்ளுறதுக்கு he was willing. So this choice had consequences. நம்ம சில தெரிந்தெடுப்புகளை செய்யும் போது நிறைய விளைவுகள், பின் விளைவுகள் அதனால் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் தெரியாம மோசை எடுக்கல, மோசை எல்லாம் தெரிந்துதான் அவர் அதை எடுத்தார். சோ கர்த்தருடைய வழியில நான் போகணும்னு சொன்னா அதுல எனக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, அதை என்று அறிந்துதான் அவர் அதுல அப்படி போனாருன்னு சொல்லி நாம அதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அந்த பேலஸ் லைஃப் was having everything what Moses was in this world. அவன் சொன்னா போதும், அவன் சொல்ல முன்னாலே அவனுக்கு நிறைய கிடைக்கும், அவன் சொல்லிட்டா போதும் எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவன் he knew that this pleasure of the sin is only a passing by, ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷம். It is not a temporary, it is not a permanent or eternal pleasure. It is only a temporal pleasure, temporary pleasure. He knew that it is only for a short time. Moses knew about it. So how would have he known about all these things? Because he was living in this luxurious life. But that short period until his mother weaned this Moses, that short time when he was in his own house, the mother would have taught everything to this child. அந்த சின்ன வயசுல நாம போடுறதுதான் பிற்காலத்துல அது அவனுக்கு அது பெரிதாய் விளைவுகளை ஏற்படுத்தும். பெரிதான தெரிந்தெடுப்புகளை எடுக்கிறதற்கு ஒரு பலன் தரும். வசனம் வாசிக்கிறோம் இல்லையா, பிள்ளைய வளர்க்கிற விதத்துல வெறுத்தா அவன் பின்னாலேயும் விட மாட்டான்னு. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வளர்த்துறதுதான். அந்த குழந்தைய அந்த மாதிரி அவங்க வளர்த்திருக்காங்க. Sin does have its pleasures, but Moses properly saw them as passing, and even if they should last our entire earthly life.
நம்ம முழு வாழ்க்கையிலுமே அந்த அந்த இந்த அனித்தியமான பாவ சந்தோஷம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றாலும் he only wanted that eternal pleasure, eternal happiness, joy. So he said no to this. So we must train our children to say no to certain things. Yes வந்து ஈஸியா வந்துடும், எஸ் அவங்களே சொல்லிடுவாங்க. ஆனா நோ சொல்லி கொடுக்கறதுக்கு நாம சொல்லி தரணும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில we must say no to certain things. நிறைய சமயத்துல நமக்கு என்னவா இருக்கும்னா பியர் ப்ரெஷர், ஒர்க்ல இருக்கிற அத்தாரிட்டேட்டிவ் அந்த அந்த ப்ரெஷர், ஃபேமிலியில ப்ரெஷர்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து நோ சொல்ல விடாது. நம்ம சில காரியங்களுக்கெல்லாம் நம்ம நோ சொல்ல முடியறதில்ல. ஆனா we must say no. We must. விசுவாசத்தின் ஒரு அடையாளம், first step of faith was in the case of Moses and for us also is refusal. Faith in refusal, not receiving, not accepting, rejecting. Faith in refusal, right? Moses probably didn't know it at that time, but the persecution he suffered for his choice of serving God and his people put him in the company of Jesus, who suffered to set men free. So மோசே பட்ட பாடுகள், அந்த அவர் எடுத்த அந்த சாய்ஸ் அந்த டைம்ல ஒருவேளை அவருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாட்களிலே தன் ஜனங்களுக்காக பாடுபட்ட அதே விதத்திலே அதே டைமென்ஷன்ல இவருக்கும் நேரிட்ட அந்த பாடுகளை அவர் அப்பொழுதுதான் அறிந்து கொள்கிறார். So he was in faith, he was willing to refuse. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் அதரிசமானவரை தரிசிப்பது. அதரிசமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். சோ இப்ப இவனுக்கு வந்து இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அத்தாரிட்டேட்டிவ் பிரஷர். இப்ப ராஜா வந்து அவன் மேல கோபமாய் இருப்பார். அவனை இவன் பேலஸை விட்டு போறான்னு சொன்னா அதுக்கு அவர் வந்து அதுவும் எதுக்கு போறான், டு லிவ் லைக் அ ஹீப்ரூ மேன். ஸோ அது அவருக்கு நிச்சயமா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கும். அதனால அவர் பெரிய கோபம் உள்ளவரா இருந்திருப்பார். வசனம் சொல்லுது, அதுக்கு பயப்படாமல் அவனை எகிப்தை விட்டு. ஸோ தட் கிவ்ஸ் ஹிம் தட் கரேஜ். எப்படி அவங்க பெற்றோர் அன்றைக்கு ராஜாவின் கட்டளையை மீறுவதற்கு விசுவாசத்தோடு தைரியமா இருந்தாங்களோ, இன்றைக்கு மோசே அரண்மனையை விட்டு ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தையே விட்டு அவன் போனான் என்று சொல்லி பார்க்க. சரி, அதரிசனமானவர் அப்படின்னு சொல்லும்போது இம்மார்டல், இன்விசிபிள் அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா, அந்த கர்த்தரை அவர் தரிசித்தது போல, அதுதான் விசுவாசம். காணாததை காண்கிறது போல. இப்போ பரலோகத்தை நம்ம கண்டதில்லை, அது போல கர்த்தரையும் நாம் கண்டதில்லை. இவர் காணாதவரை கண்டது போல வசனம், அவர் அதரிசனமானவர் என்று சொல்லி நாம 1 தீமோத்தேயு 1:17, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இந்த வசனங்களில் எல்லாம் நாம் அவர் அதரிசனமானவர் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல no one has seen God at any time. அவர் கண்களால பார்க்க முடியாது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல now to the King eternal, immortal, invisible, to God who alone is wise, be honor and glory forever and ever. இது ஒரு அடரேஷனா இருந்தாலும் அதுல நம்ம வாசிக்கிறோம் immortal, invisible. அதே போல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், who alone has immortality, dwelling in unapproachable light. Unapproachable light, மனிதனால் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறது. whom no man has seen or can see, to whom be honor and everlasting.
சோ அப்படிப்பட்ட அதரிசனமான கர்த்தரை கண்டது போல அவரை கண்டு விசுவாசத்தினாலே இவன் அப்ப what has helped Moses to leave Egypt? The call of God, the vision of God, only through faith, not an apparition, not an appearance, not anything like that, but through faith he saw this invisible God, and he decided to follow him. So Moses faced pressure from Egyptians and Israelites. He also faced the pressure of the Pharaoh's anger. Yet he renounced Egypt because he saw the invisible God in faith. Fear worked on Abraham and even Isaac to make wrong decisions. இதே ஈஜிப்டுக்கு அவங்க போகாதேன்னு சொன்ன போதும் அவங்க 2 பேருமே அங்க அவர்களுக்கு நேரிட்ட அவர்களுடைய பிரயாணங்களிலே அவர்கள் இருந்த இடங்களிலே நேரிட்ட பிரச்சனையினால எகிப்துக்கு வந்து இன்னும் அதிகமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டார். தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சரி, ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் சரி. ஆனா மோசஸ் was little ahead of them, a greater hero. அவருக்கு அந்த பயம் இல்லை. அவர் அந்த பயத்தினால பயப்பட்டு காரியத்தை செய்யல. பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கே போகமாட்டார்கள் தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. பயங்கரமான பாவங்களை செய்யறவங்களை எல்லாம் அங்க போட்டிருக்கு. அதுல முதல்ல போட்டிருக்கிற பேரு பயப்படுகிறவர். கர்த்தருக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயந்து வேற காரியங்களுக்கு பயந்து விசுவாசம் இல்லாம நம்ம கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாய் கர்த்தரை விட்டு விடுகிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு பரலோகத்துல இடமில்லைன்னு சொல்லி அங்க நம்ம பார்க்கணும். So the worst God can offer is much better than what best world has to offer. இந்த உலகம் நமக்கு தரக்கூடிய மிக சிறந்த காரியத்தை காட்டிலும் கர்த்தர் நமக்கு தருகிற மிக சிறுமையான காரியம் கூட பெரிதாயிருக்கும், பெரிய ஆசீர்வாதமா இருக்கும், நலமாயிருக்கும். அதனாலதான் டேவிட் லிவிங்ஸ்டனும் அவருடைய ஃப்ரெண்டு ஸ்டான்லி, he was a journalist, இவங்க 2 பேரும் அவருடைய சாய்ஸ்ல பார்க்கும்போது டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்றாரு, I would rather be in the heart of Africa in the will of God. Heart of Africa அவருடைய இஷ்டமாவர் போல in the will of God than on the throne of England. பாருங்க, மோசே மாதிரி அவர் பேசுறாரு, out of the will of God, out of the will of God. நான் த்ரோன்ல இருக்கிறது ஆண்டவருடைய சித்தமில்லாது இருந்தா அதை காட்டிலும் நான் அது தேசமே அறியப்படாத இருண்ட தேசமாகிய ஆப்பிரிக்காவுக்கு செல்வதை நான் தெரிந்து கொள்வேன். ஏன்னா அதுதான் ஆண்டவருடைய சித்தமாய் இருந்தார். இவரு ஸ்டான்லிங்கிறவரு போய் அவரு டேவிட் லிவிங்ஸ்டனை பார்க்கும்போது ஐ பிரிசியூம் அப்படின்னு அப்படியே நிறுத்திடுவாரு அவரை பார்த்தா. ஏன்னா அவரால் அவர் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி டேவிட் லிவிங்ஸ்டன் அங்க அவரை பார்ப்பார். தெரிந்தெடுப்பு ஒரு ரொம்ப பெரிய குழப்பமா இருக்கும் இந்த ஜேர்னலிஸ்டுக்கு. இவர் இப்படி ஒரு தெரிந்தெடுப்பு எடுத்துட்டு இந்த வாழ்க்கையை அவர் எப்படி விரும்புறாரு அப்படிங்கிறத அவர் பெரிய கேள்விக்குறி. இதை அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அவர் அதை இன்னும் தெளிவா பேசுவார். சோ ரோமர் 8:18 வாசிக்கிறது போல இக்காலத்து பாடுகள் நாம் பின்னால அடைகிற மகிமைக்கு கொஞ்சமும் ஒப்பானவை அல்ல, அதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இந்த பாடுகளை கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. அவிசுவாசமா நாம நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது. இந்த ஹீரோஸ் எல்லாம் எதுக்கு நமக்கு இருக்காங்க, ஏன் நாம இதை பற்றி எல்லாம் வாசிக்கிறோம்னா நம்முடைய விசுவாசம் பலப்பட. இவர்கள் நம்மை காட்டிலும் அதிகமான பாடுகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் அவங்க they were courageous to face these facts of faith.
they were able to face ஒரு ஒரு நம்ம விசுவாசத்துல போகும்போது சில உண்மைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டித்தான் வரும். அது சில சமயத்துல நெகட்டிவா தான் இருக்கும். அதுக்கு பாசிபிலிட்டியே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை மேற்கொள்ளும்போதுதான் விசுவாசம். அப்பதான் நமக்குள்ளேயும் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும், நம் மூலமாகவும் ஆண்டவர் கிரியை செய்யும். நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு சொன்னா இந்த விசுவாசம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். அது அப்படியே அனலா இருந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும். அது எங்கேயோ ஒரு மூலையில ஃபெய்த் எஸ் ஐ பிலீவ் எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லுறதுல பிரயோஜனம் இல்லை. அது கிரியையிலையும் இருக்கணும். அது அனல் மூட்டிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். So true faith causes to hold the right values and make right decisions. So Moses' natural eyes could see the danger from Pharaoh, and he understood the danger in remaining anywhere near Egypt. ஏன்னு சொன்னா இது அவன் உயிருக்கு மாத்திரம் ஆபத்து இல்ல, அவனுடைய விசுவாசத்துக்கு அது ஆபத்து. அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருக்காய் செயல்படுறதுக்கு அவனால சுத்தமா முடியாது. அப்படிப்பட்ட இடத்தை விட்டு ஓடிப்போ. நமக்கும் வேதத்துல நிறைய காரியங்களை சொல்லியிருக்குல்ல, இந்த இடத்தை விட்டு எல்லாம் ஓடிப்போ, இங்க நில்லாதே, இங்க உட்காராதே. ஏன்னு சொன்னா நாம அவருடைய இதுல இருக்கிறதுக்கு நம்மளால முடியாது. So அதனாலதான் he did not want to stay anywhere near Egypt. Yet his eye of faith could see him who is invisible, and he understood that God was a greater fact in his situation than an angry Pharaoh was. காண்கிற இந்த பார்வோனை காட்டிலும் நான் காணாத என் ஆண்டவர் உண்மையானவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயம் என்னை காப்பார். அதுதான் அவனுடைய விசுவாசம். The second step is reproach. First step is refusal. Second step is reproach. இப்ப 28ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா பாஸ்ஓவர். சோ அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். அவராது அங்க போய் மீதியான் இதுல இருந்தாரு, திரும்ப அழைக்கப்பட்டாரு, அவரை கூப்பிட்டாரு. இவருக்கு என்னெல்லாம் வல்லமையா இருந்துச்சோ சகல கலைகளிலும் அவர் வல்லவரா இருந்தார். அத்தனை கலையும் 0 ஆயிடுச்சு. அங்க அவர் கேட்கிறாரு, போங்கிறாரு, எனக்கு தைரியம் இல்லைங்கிறான், பேச முடியாது, எல்லாமே போயிருச்சு. வாக்கிலும் வல்லமை உள்ளவரா இருந்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். Everything was lost. But that nobody, when everything is lost only, when you have a bit of that eye, God can never use. அந்த சுயம் என்பதை நாம் பலிபீடத்துல கொண்டு வந்து வச்சாதான் நம்மை அவர் பயன்படுத்த முடியும். இந்த தாழ்மை கர்த்தருக்கு மிகவும் அவசியமான ஒரு குணம். கர்த்தருக்குன்னு ஒரு சில குணங்கள் அவருக்கு அவருடையது. அந்த குணத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம். பரிசுத்தம், தாழ்மை, கீழ்ப்படிதல், இதெல்லாம் அவருக்கு மிக மிக அவசியம். இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. அது மாத்திரம் இருந்தா போதும், நமக்கு எதுவுமே வேண்டாம். God can use us. Corinthians 1 பலவீனமானவங்க, nobody, he was nobody, அவரைத்தான் யூஸ் பண்றோம். இப்போ இந்த இடத்துல அந்த பாஸ்கா, அந்த 10வது வாதை, 9 வாதையை நிகழ்த்தி 10வது வாதை. இப்ப இந்த 10வது வாதையையும் Moses should believe. அது வரைக்கும் பார்த்திருக்கல. It's the first time Moses is observing a Passover, a Pascha festival. So அப்ப அவருக்கு முதலாவது இது ஒரு புது அனுபவம். அவரும் இதை புதிதாய் பார்க்கிறார். ஆனா he simply obeyed and he followed whatever should be done. So அவன் கீழ்ப்படிந்ததுனால அவன் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களையும் அதன்படி செய்ய சொன்னார். அதற்கு அவர்களும் கீழ்ப்படிந்தார்கள். When you have that faith and when you pronounce something, people will obey. People will obey. இல்லைன்னா நாமே சந்தேகத்துல இருக்கோம்னு வைங்களேன்,
நாம சொல்றத மக்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம விசுவாசத்துல உறுதியா இருந்தாதான் அது செய்யும். So faith proves itself in crisis by looking forward in the promise. அவர் சொல்லியிருக்காரு, நீ இந்த மக்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு போவேன்னு. சோ இங்க இஸ்ரேல் ஜனங்களை முதல் பேரானவர்களை காப்பாற்றணும், ஜனங்களை காப்பாற்றணும். அப்போ இதுதான் மெத்தடு. He simply believed and he obeyed, and he asked the people to do so. Whoever obeyed were saved. Whoever had some doubt, கொஞ்சம் அறிவா யோசிச்சவங்க எல்லாம், இதெல்லாம் நடக்குமா, இது என்ன, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, இப்படியெல்லாம் நினைச்சவங்க they were not saved. So அந்த faith demands implicit obedience. Absent faith, implicit obedience. அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ். இப்போ இவங்க எல்லாரும் புறப்பட்டாங்க பாருங்க. மென் மாத்திரமே more than 6 lakhs. அப்போ see the crowd. இது one single man is giving the command. இதற்கு அத்தனை பேர் கீழ்ப்படியணும். Is it easy? 6 பேர் ஆபீஸ்ல வச்சு வேலை பார்க்கறதே பெரிய ப்ராப்ளம்னு நமக்கு தெரியும். இங்க 6 லட்சத்துக்கு மேல இருக்கிற மக்களை கூட்டிட்டு போகணும். பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க, ஆடுகள், மாடுகள், இன்னும் அவங்க நிறைய பொண்ணு வெள்ளி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா அங்க ஈஜிப்ட்ல இருந்திருக்காங்க. ஈஜிப்ட் இஸ் a very rich country. இவங்க ஸ்லேவா இருந்தே இவ்வளவு காரியங்களை சேர்த்து வச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, இவங்க மத்தவங்கள்ட்ட இருந்தும், அவங்க நேபர்ஸ்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட, they were all settled there. அதனால அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்படி அவங்க போகும்போது வந்தது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கும் கர்த்தர் சொன்ன வழிய அப்படியே ஃபாலோ பண்ணாரு. he never had any doubts. See, அவ்வளோ பெரிய ரெட் சி, இத்தனை ஜனங்க முன்னால, ஐயோ ஆண்டவரே நான் வெட்கப்பட்டுருவானோ நினைக்கவே இல்லை. என்ன இவர் பாட்டுக்கு குச்சியை தூக்க சொல்றாரு. he simply followed. ஒரு பெரிய காற்று அங்க சமுத்திரத்தையே 2ஆய் பிளவு. இப்ப அடுத்து இப்ப இன்னும் விசுவாச பயணம் போயிட்டே இருக்கு பாருங்க. இப்போ இவங்க போறாங்க. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசத்தையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். They obeyed Moses and they believed God, so they walked through the Red Sea. ஐயா நான் போல ஐயோ என்ன அப்படின்னா நின்னுந்தானா அவங்க அவ்வளவுதான், பார்வோன் சேனையோட அவங்களும் போயிருப்பாங்க. சொன்ன மாதிரி குடுகுடுன்னு ஓடுறாங்க. They went off. ஆனா பின்னால வந்த எகிப்தியர்களுக்கு முடிவு வேற, இவங்க முடிவு வேற, அவங்க முடிவு வேற. See how clearly we see the difference of the faith and the faithless. Faithful peopleக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்தது, faithless peopleக்கு என்ன நேர்ந்தது. அப்படியே நம்ம இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மக்களுடைய இந்த விசுவாசத்தை நாம இந்த இடத்துல அதிகமா பார்ப்போம். தப்பிச்ச கோடி அவங்க தப்பிக்கப்பட்டாங்க, இவங்க அழிக்கப்பட்டாங்க. So faith, for faith there is always a reward. There is always a reward that we should remember. So Vance Havner அப்படிங்கிறவரு என்ன சொன்னார்னா, Moses chose the imperishable, saw the invisible and did the impossible. பாருங்க நல்லா இருக்குல்ல. He chose the imperishable, அநித்தியமானதை விட்டு நித்தியமானதை தெரிந்து கொண்டார். Saw the invisible, அதரிசனமானவரை தரிசித்தார். And did the impossible, செய்ய முடியாத கூடாத காரியத்தை அவர் செய்தார். So faith brings out, takes us through and brings us in. Brings us out, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து, takes us through the Red Sea and brings us into the land of Canaan. So true faith is obeying God in spite of circumstances and in spite of consequences. இதுதான் நாம அதிகமாய் நாம வலியுறுத்தணும், அதிகமாய் நினைவு கூறணும்.
சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், கான்சிக்வன்சஸ் தெரிந்தும் நாம ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது தான் ட்ரூ ஃபெய்த். அதுக்கு தான் நமக்கு வந்து பலன் வேணும். அது கர்த்தர் தான் தருவாரு. ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரே. நம்ம since we started a little late, around 6:10, I mean 5:10 only we started the study. So I just take another 10 minutes to finish only two more important persons, faith heroes. Next is Joshua. அதுல வந்து நம்ம இந்த எரிகோ பட்டணத்துல அவரை பற்றி இங்க மென்ஷன் இல்லை. ஆனா எரிகோ பட்டணத்தை எப்படி விசுவாசத்தினால இஸ்ரேல் ஜனங்கள் அத விழ வச்சார்கள் அப்படின்றத பார்ப்போம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. சோ நமக்கு ஹிஸ்டரியும் சொல்லுது, நம்ம இங்க எல்லா இடத்துலயும் நம்ம படிச்சிருக்கோம். எரிகோ வந்து ஒரு சாதாரண நகரம் அல்ல. அதை சீக்கிரமாய் நாம வந்து அதை வெற்றி கொள்ள முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி டு கான்கர். ஆனா மோசேயுடைய வாரிசாக வந்த யோசுவா மோசேயுடைய வாழ்க்கையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. He was impressed by அவர் பேலஸ்ல இருந்ததுல இருந்தே இந்த யோசுவா அவர் சின்ன பையனாவே அவரை பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இங்க திரும்ப என்ன எல்லாம் செய்யறாரு அதையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதற்கப்புறம் இங்க சிவந்த கடலை செங்கடலை கடந்து வந்த பிறகு இங்க வந்து அவர் எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை இது பண்ணாரு, அவர் மோசே செய்யறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. See, when you have such a spiritual leader, we must have that learning mind. When we have that learning mind, we will be able to grasp many things. நாம ஹார்ட் ஹார்ட்டடா அதுதான் ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ். நான் கற்றுக்கொள்ள வேண்டியவன் கற்றுக்கொண்டோமானால் ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தரும். இங்க ஜோஷுவா was like that. He was the Moses successor. He was the leader of Israel and he trusted, பாருங்க என்ன போட்டுருக்குன்னா, trusted the same God that Moses had trusted. God is the same, Moses as well as to Joshua. What Moses could do, even greater things can Joshua do. அவர் அதான வசனம் சொல்றாரு, என்னை காட்டிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்யும். ஆனா நாம் அவரில் நாம் நிலைத்திருக்கணும், அவரை நாம் பின்பற்றணும். So God changes his workmen, but he does not change his principles of operation. So இங்க என்ன ஃபர்ஸ்ட் அவருடைய ஜோஷுவாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபெய்த் ஆக்ட் என்னன்னு சொன்னா, எரிகோ முதல்ல விழ செய்யறது இல்ல, யோர்தான் நதியை கடக்கிறது. சிமிலர் சிச்சுவேஷன், யோர்தான் நதியை கடந்தது. எப்படி அவங்க செங்கடலை கடந்தாங்களோ இப்ப இவங்க யோர்தான் நதியை, இங்க ஒரு சில ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு கர்த்தர், அதே அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண. அந்த இப்ப அதுதான் இங்க நம்ம அதே கர்த்தர் அது மனுஷரை உபயோகிக்கும் போது ஒரே மாதிரி உபயோகிக்க மாட்டார், ஒரே திட்டங்களை வச்சிருக்க மாட்டார். அவருடைய பிரின்சிபல்ஸ் ஆர் த சேம், பட் த ஸ்ட்ராட்டஜிஸ் மே டிஃபர், மெத்தடாலஜி மே டிஃபர் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன், அக்கார்டிங் டு த பர்சன். ஸோ இங்கே வித்தியாசமா அவர் அந்த யோதா நதியில கடக்க வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த விசுவாச காரியத்தை, இந்த அற்புதத்தை இவங்க பார்த்த உடனே அவருடைய விசுவாசம் இன்னும் பலப்பட்டு இப்போ எரிகோவுக்கு வராங்க. இங்க எரிகோல இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய விசுவாசம் பெரிதா இருந்தது. அவர்களுக்கு இந்த எரிகோ மதில பார்த்து அவங்க நம்ம சரி போயிடுவோம் அப்படின்லாம் நினைக்கல. எப்படியும் நம்ம ஜெயம் கொள்வோம், ஏன்னு சொன்னா யோர்தானையே நம்ம கடந்துட்டோமே, கர்த்தர் இதுல நமக்கு வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த எரிகோவை சுற்றி வரும்போது அவர் கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜிய அப்படியே ஃபாலோ பண்ண. அதுல என்ன தெரியுமா முக்கியமானது, 6 நாள் அதை சுத்திட்டு வரணும், ஒரு வார்த்தை பேசக்கூடாது. 6 நாள் ஒரு தடவை எக்காலம் ஊதணும், ஆனா ஒரு வார்த்தை பேசக்கூடாது. So they had obedient faith
they had a patient faith. அப்ப 7ஆம் நாள் வருது, they had an anticipating faith. அது வரைக்குமே அப்ப 7ஆம் நாள் 7 முறை 6 முறை ஓதிட்டாங்க. 12 ஆயிடுச்சு. 6 நாள் ஒரு முறை, 6ஆம் நாள் 6 முறை, ஒரு கிராக் இல்ல, ஒரு கல்ல செய்யல, அப்படியே இருக்கு. அப்போ 7ஆவது முறை ஓதுவதற்கு what you need? anticipating faith. கண்கள் எல்லாம் அந்த சுவர் மேலேயே இருந்திருக்கும். சுற்றி வரும்போது எக்காலம் ஊதுறாங்க. அது அவங்க எதிர்பார்த்த விதமாகவே அது கீழே. சோ நமக்கு மாம்சைக ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு தரல. அரணைகளை தகர்க்கத்தக்கதான தேவ பலனை தான் நமக்கு கொடுக்கிறார். ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார். வெறும் எக்கால ஊதி அந்த மதில்களை தவிடுபடி ஆக்கி விட்டார். முதல்ல அவங்க எரிகோக்குள்ள போகிறதுக்கு கதவு சாத்தப்பட்டிருந்தது. The door was closed. இப்ப என்ன ஆச்சு? Everywhere they had open doors. All around the city they had open doors. ஏன்னா அந்த wall was down, destroyed. என்ன அற்புதமா செஞ்சார். ஆனா they were obedient, they were patient, and they were faithful, anticipating that God would do something. It was 7 days for them. It may be so many years for us. We do not know. Certain things take a long time to be fulfilled. But it demands faith. It demands obedience. It demands patience. So that is what we learn from this incident. Next is Rahab. இவங்களை பற்றியும் நம்ம ரொம்ப அற்புதமா வாசிக்கிறோம். இவங்க ஒரு வேசி, ஆனா she comes in the genealogy of Jesus Christ. எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை அந்த அம்மா பெற்றுக்கொண்டார்கள் இந்த சின்ன விசுவாசத்தின். சோ இவங்களை பற்றி நம்ம யோசுவா 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இவங்க என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க கிரியையிலே விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாது. மற்றவர்களுடைய அவங்க நாட்டு மக்களுடைய திங்கிங், அவங்க நாட்டு மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் இவங்கள்ட்ட இல்ல. அதாவது அந்த ஜனங்களை எந்த விதமாய் அவர்கள் கண்டார்கள் என்பது ஒரு முக்கியமான காரியம். இவங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கிற வேவுக்காரர், இவங்களுடைய பிலீஃப் என்ன, இவங்க யாருங்கிறத இந்த அம்மா நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் she was ready to even betray her own country. She became a traitor of that country. But she was willing to protect them. ஏன்னு சொன்னா இந்த ஜனங்களுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு. See, knowing God and knowing about God is very, very important. It is the one which is the seed for your faith. நான் இன்னார் என்று அவரை இன்னார் என்று அறிந்திருப்பேனால் நம்முடைய விசுவாசம் பலப்படும். அதுதான் அங்க முக்கியமான ஒரு காரியம். நாம் அவரை இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும். So this lady, she identified with the people who believed Yahweh. இவங்க காட்ஸ் எல்லாம் பயங்கரமான காட்ஸ், who demand sacrifices of children. எல்லா ஈவில் பிராக்டிசஸும் உண்டு. அதுலயே மூழ்கி போன ஊறி போன லேடி தான் அந்த அம்மா. அதுல அந்த பாவ வேலைகளை செயல்களை செய்கிற ஒரு அம்மா தான். அது எல்லாத்துல கர்த்தர் அதையெல்லாம் பார்க்கல பாருங்க. அவங்க உள்ளத்துல இருக்கிற அந்த விசுவாசம், அந்த கர்த்தர் மேல் இருக்கிற அறிவு, கர்த்தர் மேல் இருக்கிற அன்பு, அதத்தான் அவர் பார்க்க.
சோ அவங்க கர்த்தரை பற்றி அறிந்ததை நாம் யோசுவா 2ஆம் அதிகாரம் 8-14 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் யோசுவா காலத்துல தானே இது நடந்தது. யோசுவாக்கு முன்னால மோசே காலத்துல செய்த அத்தனை அற்புதங்களையும் அவங்க அறிந்திருந்தாங்க. And she was willing to believe it, and she also pronounced it. அதான் கிரியை. அவங்க என்ன சொன்னாங்க? The Lord your God, He is God in heaven above and in earth beneath. அறிக்கை, விசுவாச அறிக்கை. எவ்ரி வீக் நம்ம விசுவாச அறிக்கை சொல்றோமே, அதல்ல. விசுவாச அறிக்கை உள்ளத்திலிருந்து வரணும். அவங்க உண்மையாவே அறிந்திருக்கிறாங்க. So she was saved by grace, and because of that, the whole other city, though they were marked for death, this lady and her family, she was wise enough to protect her family. அதுதான் அவளுடைய கிரியை, விசுவாச கிரியை. ஸ்பைஸை ப்ரொடெக்ட் பண்ணா அவ குடும்பத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண. இதற்கு ஒரு அடையாளமாக எப்படி அன்றைக்கு பஸ்கா பலி அந்த நிலையோரத்துல பூசப்பட்ட ரத்தம் போல இந்த அம்மாவுக்கு தன்னுடைய ஜன்னல்ல விட்ட அந்த சிவப்பு கயிறு ஒரு அடையாளம். So she, by faith and through faith, she saved her family. So Spurgeon describes Rahab's faith like this. அந்த அம்மா செஞ்சது ஒரு காரியம்தான், அந்த குடும்பத்தையே காப்பாத்தினாங்க. அந்த அம்மாவுடைய அதனால கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி அந்த வம்சத்திலிருந்து தாவீது பிறக்கவும் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவும் வரவும், அவர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே பெயர் பறிக்கப்பட்ட விசுவாச வீரர் பற்றியெல்லாம் இவங்க பெயர் இருக்கு. பெரிய விஷயம். Hall of Fame for Faith, even in the genealogy of Jesus Christ, அவங்க பேர். அதனாலதான் ஸ்பர்ஜன் சொல்றாரு, she had saving faith, மீட்புண்டாகிற விசுவாசம், சிங்குலர் ஃபெய்த், ஒரே விசுவாசம், உறுதியான விசுவாசம், ஸ்டேபிள் ஃபெய்த், நிலையான விசுவாசம். ஊரே தன்னுடைய சொந்த நாடே வித்தியாசமான இதுல இருக்கும்போது she had a stable faith, self-denying faith. தனக்கு ஆபத்து வரும், தனக்கு ஒரு இது வந்துரும்னு தெரிஞ்சும் கூட she was willing to protect the spies. Sympathizing faith, காப்பாற்றணும், தன் குடும்பத்தை காப்பாற்றணும். Sanctifying faith, அந்த விசுவாசம் அவளுடைய எல்லா காரியத்தையும் சுத்திகரித்து அவ கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம நிறைய விஷயத்துல நம்ம மத்தவங்களை எப்படியோ ஜட்ஜ் பண்ணிடுறோம். God's ways are much higher than our ways. We cannot say who will be this, who will be that. We cannot ever say. பெரிய ஆளுகளாம் டப்புன்னு விழுந்துடுறாங்க. ஆனா சாதாரணமா பயங்கரமா இருக்கிறவங்க கூட உள்ளத்துல அந்த விசுவாச பொறி வந்துருச்சுன்னு வைங்களேன், எப்படி கர்த்தர் அவங்கள பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது, எப்படி அவங்கள மேன்மைப்படுத்துவாருன்னு நமக்கு தெரியும். அந்த விதமா தான் இந்த ராகாபை கர்த்தர் பயன்படுத்தினார், ஆசீர்வதித்தார். It was not strong faith, it was not perfect faith, but her faith, little faith, was commendable. PhD thesis-ல இந்த commendable-ங்கிற ரிப்போர்ட் வரணும்னா அதை பார்த்துட்டாதான் நமக்கு பெரிய நிம்மதியா இருக்கும். ரொம்ப சுலபமா இப்பெல்லாம் ஹைலி கமெண்டபிள் போடுறாங்க. கமெண்டபிள், ஹைலி கமெண்டபிள். அந்த அளவு ஃபெய்த் அவங்க. நாட் அ பெர்ஃபெக்ட் ஃபெய்த், நாட் வெரி ஸ்ட்ராங் ஃபெய்த். அவங்க அளவுக்கு. அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தரின் அன்பு. மனுஷனுக்கு இருக்கிற ஸ்கேல், மனுஷனுடைய பார்வை, மனுஷனுடைய மெத்தடாலஜி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இட் இஸ் வெரி வெரி பேசிக். God's thinking, God's ways are so high, so high. So know your God, know your God. After all, Rahab, who was considered to be an outcast, a prostitute,
When she can know who our God is, what is the challenge before us? Do we know our God? Do we know in the way that we should know our God? Have you experienced, have you tasted God? That question I want to finish this study. Let's continue in the next week. Meanwhile, keep thinking about what book we are going to learn, study in the coming weeks. ஏன்னா 11th chapter முடிக்க போறோம். நீ 12th and 13th will easily go. ஸோ அடுத்த புக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது இப்ப இருந்தே யோசிச்சிடுச்சு. either text me or tell me during this next week days. Let's pray. அன்பின் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு மை துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு டைமென்ஷன்ல சுவாமி நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பு அலாதி அன்பு சுவாமி. எங்களை அப்படிப்பட்ட சிநேகத்தினாலதான் எங்களை நீர் நேசித்திருக்கிறீர். அதை அனுபவித்து ருசித்து நாங்க நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். உங்க வழிகள் எவ்வளவு உயர்ந்தவைகள், எவ்வளவு மேன்மையானவைகள் என்று நாங்கள் கண்டு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த விசுவாச வீரர்கள்ல போல சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆம் தகப்பனே, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் விட்டு வெறுத்து வசதிகளை ஆண்டவரே, ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், லக்ஸூரியஸ் லைஃப் அதெல்லாம் வெறுத்து சுவாமி ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே நாங்கள் நித்திய சந்தோஷத்தை, நித்தியமான காரியங்களை தெரிந்து கொள்றதுக்கு, சரியான தெரிந்தெடுப்புகளை எங்க வாழ்க்கையில செய்யறதுக்கு, சரியான தீர்மானங்களை நாங்க எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, நாங்க நீ சொல்லுகிறதற்கு, உங்களுடைய சித்தத்திற்கு நாங்க கீழ்ப்படியும் போது, பொறுமையோடு காத்திருக்கும் போது, பெரிய எங்களுக்கு முன்னால எரிகோ போன்ற ஒரு சுவர் இருந்தாலும் தவிடு பொடியாக்குகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் சுவாமி. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்கிறவர் சுவாமி. நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த ராகாபை போல நாங்களும் உண்மை அறிய வேண்டிய விதத்துல அறிந்து, அறிக்கை செய்ய வேண்டிய விதத்துல அறிக்கை செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை, குட் ஒர்க்ஸ் செய்யறதுக்கு எங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ ஆண்டவரே நாங்க கிராப் பண்ணி கொள்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு உணர்வையும் கட்டளையிடும்படியாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். காலம் சமீபமா இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தடவையும் உணர்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இருக்கிற கொஞ்ச காலத்துல ஆண்டவரே நாங்க எல்லாம் செய்ய வேண்டியவைகளை சரியாய் செய்துவிட, வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு சுற்றி இருந்தாலும் ஆண்டவரே, இந்த முக்கியமான காரியத்தை நாங்க விட்டு விடாதபடி எங்க ஆத்துமாவை காத்துக் கொள்வதிலும், ஆண்டவரை உமக்காக மற்ற காரியங்களை மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறதிலும் ஜாக்கிரதையா இருக்கிறது ஆழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you everyone. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. God bless Thank you. Thank you, Jaden. Thank you. Bye. Thank you, Akka. Thank you. Bye. 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 Bye.